கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். சங்கீதம் 27 அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதையும் என்று தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? அவன் இஷ்டம் போல அல்ல, அவருடைய சித்தத்தின் படியே உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. தாவீது தன்னுடைய வாழ்நாளில் சொல்லுகிறார், சத்துருவின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதையும் என்று. ஏன்னா தாவீதனுடைய வாழ்க்கையில சத்துரு எதை விரும்பினானோ, சத்துரு என்ன செய்ய நினைத்தானோ அது நடக்கிறது போலையெல்லாம் சூழ்நிலை அமைந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சத்துருக்கள் யாரும் தாவீதை சத்துருக்களுடைய இஷ்டத்தின்படி நடத்த விடாமல் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் வாழ்க்கை அமைஞ்சது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், சத்துரு தான் பிரதர் ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சத்துரு பார்க்கும்போது கிண்டல் பண்றான், என்ன கேலி பண்றான், என்னை பார்த்தா நக்கலா சிரிக்கிறான், எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறையா? இன்னைக்கு சத்துருவனுடைய இஷ்டம் அல்ல, அவருடைய சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். யோபுவை பிசாசு சோதிக்கும்படி கர்த்தர் அவன் கையிலே ஒப்பு கொடுத்திருந்தார். அப்போ சூழ்நிலை என்ன நடக்குது தெரியுமா? அவன் இஷ்டம் மாதிரி தான் பிள்ளைங்களை கையை வைக்கிறான், தன் மனைவியினுடைய நாவில் கையை வைக்கிறான், தான் உடம்புல கையை வைக்கிறான், மற்றவர்களை தூண்டி விடுறான். என்ன நினைப்போம்? பிசாசுடைய இஷ்டத்துக்கு யோபுவை கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு. ஒப்பு கொடுக்கலங்க, தேவ சித்தம் அவன் வாழ்க்கையில் இருந்தது. என்ன தெரியுமா? பிசாசே, நீ ஒரு வழியில இல்லை, நீ எந்த வழியில வந்து அவனை அட்டாக் பண்ணினாலும் என் சித்தம் மாத்திரம்தான் அவன் வாழ்க்கையில நிறைவேறும். தேவன் அனுமதிச்சுட்டு எல்லாத்தையும் அமைதியா இருக்கிறார்னு கவலைப்படுறியா? அவர் அமைதியா இருக்கிறார்னா உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வச்சதுனாலதான் அவர் அமைதியா இருக்கிறாரு. எனக்கு அப்பம் புரியல, இப்பம் புரியுது. அவர் என் வாழ்க்கையில எதை செஞ்சாலும் சத்துருவனுடைய இஷ்டத்துக்கு செய்யறது இல்ல, அவர் சித்தத்துக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்னு. ஒருவேளை இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறையா? சத்துருவை ஜெயிக்க முடியல, சத்துரு இஷ்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு, என்னால இதுல இருந்து மீள முடியலன்னு. தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து சொல்லுகிறேன், சத்துருவின் இஷ்டத்திற்கு அவர் உன்னை ஒப்பு கொடுக்காமல் அவருடைய சித்தத்துக்கு நேராய் உன்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தினால உன் திருமண வாழ்க்கைய தேவ சித்தத்துக்கு நேராய் நடத்துவார். உன் படிப்பை தேவ சித்தத்துக்கு நேராய் நடத்துவார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களை எல்லாம் தேவன் தோற்கடித்து அவனுடைய பிளானை எல்லாம் கர்த்தர் உடைச்சி அவருடைய பிளானை உனக்கு நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால புலம்பாத, டென்ஷன் ஆகாத, கத்தாத, விரக்தியில போயிடாத. தேவன் இந்த வார்த்தையை உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறார். அற்புதத்தை செய்வாரு. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி எனக்கு தந்த இந்த வெளிப்பாடுகளை இந்த பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. இந்த வார்த்தை அநேகரை தேற்றட்டும்னு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.